சார் இப்போ படம் இப்போ பார்த்த உடனே ஹீரோவுக்கு கை தட்டல கம்மியாக இருந்தது, ஹீரோயினுக்கும் கம்மியாக இருந்தது. ஆனால் உங்களுக்கு மட்டும் அப்ளாஸ் வேறு மாதிரி இருக்குது. என்ன என்ன காரணம்? ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் காரணம் ஒன்று இருக்குது, அப்புறம் அது இல்லாமல் வந்து பணம் செலவு பண்ணுற காரணம் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வந்து ஸ்டேஜில் ஒன்று சொன்னீங்க, எல்லா ஆர்டிஸ்டையும் சேர்த்து வச்சு தேங்க்ஸ் சொன்னீங்க. இன்னும் அடுத்த படத்துலேருந்து எல்லாரையும் வந்து கவுண்ட் பண்ணி அவங்கள ஏதாவது படம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஐ மீன் இந்த ஆர்டிஸ்ட் சொல்கிறீங்களா? இல்லை என்ன சொல்கிறீங்க? சிம்பு சார் சொன்னீங்க, விஜய் சேதுபதி சொன்னீங்க, அஜித் சார் சொன்னீங்க. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பண்ணலாம். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன் பண்ணக்கூடாது? இல்லை ஒரு விஷயம் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? நண்பர்கள் பணம் செலவு பண்ணுறோம் காரணம். பணம் இல்லாத நேரத்துல இருந்து நண்பர்கள் கூட இருந்தாங்க. நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஓகே, பணம் இல்லாத நண்பர்கள் இருக்கவங்க வந்து நண்பர்கள் கிடையாது, காரியவாதிகள். பணம் இல்லாத போதோ கஷ்டப்படும் போதோ ஜெயிக்கும் போதோ இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க, அவங்க தான் நண்பர்கள். இதுல வந்து பணத்தால சேர்த்த கூட்டங்கள் கிடையாது, பாசத்தினால அன்புனால சேர்த்த கூட்டங்கள். ஆமா ஆமா அன்னைக்கும் அதான் அந்த கதைக்கு வந்துட்டீங்க சொல்றேன். ஏன்னா இந்த கேள்வி என்கிட்ட இந்த ஒரு 3 days பேக் கேட்டாங்க. நான் டீ விற்கும் போதும் என் கூட வந்து ஒரு நண்பன் தான். நான் வந்து அப்போ பேக் எடுத்து வரேன்னு சொன்னேன். அவன் வந்து வேணாண்டா நீ இருறா நான் எடுத்துருவான்னு சொல்லிட்டு அவன் கூட தூக்கின்னு போறான். அந்த நண்பன் கார்த்திக் இங்கதான் இருப்பான், இங்கதான் இருக்கா பாருங்க, கூட இருக்கிற பாருங்க, அவன் தான் அந்த கார்த்திக். ஸோ நண்பர்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் பிரதர். பணம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வசதியா இருந்தாலும் சரி, உயர்த்து இருந்தாலும் சரி, நண்பன் எப்போ வாழ்க்கையில முக்கியம். நம்ம எதுவுமே நம்ம சந்தோஷத்தை எல்லாரும் ஷேர் பண்ணுவோம், கஷ்டத்தை நண்பர்கிட்ட மட்டும் தான் சொல்லுவோம். அது மாதிரி சேர்த்த கூட்டங்கள் தான். சரி உங்களுக்கு என்ன ப்ரொடியூசர் கதெல்லாம் கேட்டீங்களா? நெக்ஸ்ட் ஹீரோ ஆயிடுவீங்க போல இருக்கே. ஐயோ பார்த்தா அதுவும் வாலி தான் எடுப்பாரா? யாரு? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இல்ல முதல்ல இப்ப எடுத்த படத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். அதான் 10ஆம் ரிலீஸுக்குன்றது சடனா பிளான் எடுத்து பண்ணுவோம். ஒர்க் நிறைய இருக்கு, நிறைய போக வேண்டியது இருக்கு, போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கு. முதல்ல அதை பத்தி யோசிப்போம், அடுத்த படத்தை பத்தி யோசிப்போம், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுல மேடியோட சாங் அந்த மணிரத்னம் சார் காதல் சடுகுடு, சோ அதை யார் சூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட்? ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு, லைட்டிங் அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு, டான்சிங்கும் பர்ஃபெக்டா இருந்தது. பட் இது டைரக்டர் மட்டும் தான் யோசிச்சாரா இல்ல நீங்க? இல்ல நானும் அவரை டிஸ்கஸ் பண்ணதுதான். டிஸ்கஸ் பண்ணதான் இந்த சாங். பட் ஆனா இந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணது வேற ஒரு சாங் போலான்னு நினைச்சோம். அதே அரைப்பாதை படத்துல ஃபர்ஸ்ட் சாங் அந்த கல்யாண சாங் வரும் பாருங்க, அதுல அந்த சாங் தான் சூஸ் பண்ணி போலான்னு இருந்தோம். அதை விட வந்து காதல் சோடு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் டைரக்டர் எல்லாம் டிஸ்கஸ் பண்றோம். அப்புறம் கடைசியா வந்து இந்த பாட்டே போலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணது. இங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்காரன் வந்து ஸ்லாங் வந்து வேற லெவல்ல இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜஸ்ட் இப்படி தட்டிட்டு பைக்ல ஏதாவது போயிட்டாவே வேற மாதிரி வாய்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்க கேட்டீங்களா? டைரக்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரா? மெட்ராஸ்காரன்னா யாருன்னு சொன்னாரா? படத்துல அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்களா உங்களை? ஓரளவுக்கு இருக்கு. அப்படி இல்லைண்ணே, இப்போ எனக்கு சொந்த ஊர் மெட்ராஸ் கிடையாது, நான் புதுக்கோட்டை. ஆனா வந்து ஒரு 20 வருஷம் ஆகுது. ஆனா இப்பவும் நான் என் ஊருக்கு திரும்பி போனேன்னா என்ன மெட்ராஸ்காரன் தான் சொல்லுவாங்க. மெட்ராஸ்காரன் வந்துட்டான், மெட்ராஸ்காரன் கிளம்பிட்டான், இப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஐடென்டிட்டி. இன்னொன்னு, சினிமால எப்படி சொல்றது, காலங்காலமா காமிக்கிற அந்த மெட்ராஸ் தமிழுக்குள்ள நாங்க போல, நீங்களும் நானும் எல்லாரும் பேசுற ஒரு வழக்கு தமிழுக்குள்ளதான் அந்த படம் டிராவல் ஆகுது. ஸோ இதுதான் கலைனா. இல்ல ஆக்சுவலா எல்லாம் நீங்க அங்க சொல்லும் போது மலையாளத்துல இருந்து இங்க வராங்க, தெலுங்குல இருந்து எல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ் சினிமால படங்கள் வந்து ஜாதி ரீதியா ஆயிடுச்சு. இப்ப மெட்ராஸ்காரன் அந்த லிஸ்ட்ல இல்ல, பட் ஆனா உங்களுக்கு தெரியும், அதனாலதான் ஸ்பெசிபிக்கா உங்ககிட்ட இல்லைங்க. நம்ம அது கிடையாது, நம்ம இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் பேசணும். என்னன்னா நம்ம யார ஒருத்தரை சரியா காட்டுறோமோ அது பிரச்சனை இல்லை, யாரையுமே தவறா காட்டக்கூடாது, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்க பெருமை பேசுற, நான் என்ன சொல்றேன், உங்களை பத்தி நம்ம ஒருத்தரை பத்தி பெருமையா பேசுறோம், அது அவங்கவுங்க இஷ்டம், அவங்க விருப்பம், அவங்களோட கல்ச்சரா இருக்கலாம், முறையா இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் அதுக்காக நீங்க மத்தவங்கள தப்பா காட்டக்கூடாது, மத்தவங்கள தாழ்த்தி காட்டக்கூடாது, அதுதான் லாஜிக், அவ்வளவுதான், சிம்பிள். சூப்பரா மச்சான் வந்திருக்காங்க, மனோஜ் ஆயிடா, நல்லா இருக்கியா?